வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மிநாதன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தனுசு ராசி. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்களது ராசி அதிபதி குரு வந்து 20ஆம் தேதிக்கு மேலே வக்கரம் 26 நாள் நல்ல வளர்ச்சி, நல்ல வருமானங்கள்லாம் இருக்கும். இதுவரை இருந்த உங்களுக்கு சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ், கொஞ்சம் ஒரு ஈகோ இதெல்லாமே உங்களை விட்டு போயிடும். ஸோ கொஞ்சம் வந்து தயக்கத்தோடையும் கொஞ்சம் சுணக்கமாக இருந்தவங்களும் வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைப்பதற்கான எல்லாம் நிறைய இருக்குது. மற்றபடி குருவின் பார்வை 12ஆம் இடத்துக்கு சுக்கிரனுடைய கிடைக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை சம்மந்தமான விஷயங்களில் ஏதாச்சும் மறைமுகமாக பெரிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு, வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க வந்து பெரிய வருமானம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இது யாருக்கு இருக்கும்னா குரு திசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்குங்க. புதிய சொத்துக்கள் வாங்குறது, சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க, வீடு பராமரித்து பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும் இல்லை. அதுக்கப்புறம் 2ஆம் தேதி, ஸோ 2இல் வந்து சனி ஆட்சியார், 3ஆம் தேதியும் அவரே இருக்கும்போது தேவையில்லாத கலகங்கள் வீட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது 8ஆம் இடத்துடைய பார்வை இருக்குனால தேவையில்லாத பேச்சுக்கள், சும்மா ஏதாவது இடமா பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 2-8 போது பழைய கதைகள் எல்லாம் பேசி சண்டை போகிறதுக்கான வாய்ப்புகள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது, ஓகேங்களா. ஸோ பார்த்துக்குங்க. 3ஆம் தேதி 2 நம்ம தேவையான ஆட்கள் வந்து பக்கத்துலேயே இருந்து நம்மளை போட்டு கொடுக்கறதுக்கு, நம்ம மொபைலை ரெக்கார்ட் பண்ணுறது, கேமரா வைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. கொஞ்சம் பார்த்துருந்துக்குங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி என்பது முதல்ல சொன்ன சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க, வண்டி வாகனங்கள். ஸோ அதை வந்து செலவு பண்ணி கொஞ்சம் திரும்ப ரெடி பண்ணுறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. மற்றபடி 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 6இல் வந்து வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் வந்து வருமானம் இருந்தால் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். தேவையில்லாத நான் இல்லாண்ட்டு இந்த கம்பெனியே நடக்காதுன்னு சொல்லிட்டு சில தேவை சொல்லிடுவீங்க. ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அது கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் கொடுத்துரும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 5இல் வந்து ராகு இருக்கிறது வந்து குழந்தைகளுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். கொஞ்சம் வந்து குழந்தைகிட்ட விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க, ஓகேங்களா. பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள், நாக வழிபாடுலாம் செஞ்சிங்கன்னா ஓரளவுக்கு ரிலீஃப் நல்லாயிருக்கும். யாருக்கு வந்து தனுசு லக்னமாக வந்து ராகு திசை புத்தி அந்த நடக்கும், பூர்வீகம் சம்மந்தமான வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அது பண்ணிவிடுங்க. ஸோ அது நல்ல விஷயந்தான். 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு 12இல் இருக்கும்போது வேலையில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் இருந்து வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுவதற்கான இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா. அதெல்லாம் சிறப்பு தான். 7ஆம் தேதி 12இல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் நிறைய வந்து சின்ன விஷயங்களை நிறைய செலவு பண்ணிப்பீங்க. ஒரு இன்ப சுற்றுலா, சந்தோஷமாக சுற்ற போகிறேன், வெளியூர் போகிறதுக்கான இதெல்லாம் நிறையவே இருக்குது. ஸோ அதுக்கான விஷயங்களே நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதிக்கு வந்து சனி பார்வைகளும் கொஞ்சம் தேவையில்லாத பேச்சுக்களை கம்மி பண்ணுறது நல்லது. சித்தப்பா வகைராட்டெல்லாம் வந்து கொஞ்சம் பேசுகிறதும் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப நல்லதுங்க. 9ஆம் அதிபதி சூரியன். ஸோ 9ஆம் அதிபதி சூரியன் வந்து 12இல் இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆகணும் வரும். ரொம்ப நாளாக வந்து வெளிநாடு போகணும், வெளிநாட்டில் போய் படிக்கணும், வெளிநாட்டில் போய் வேலைக்கு போகணுன்றவங்களும் வந்து இப்போது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைப்பதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது நல்ல விஷயம்தான். தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் எக்ஸ்பென்ஷனுக்காக செலவு பண்ணுவீங்க. ஸோ கொஞ்சம் அந்த எக்ஸ்பென்ஷன் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் செலவு பண்ணாலும் ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கான விஷயங்கள் முயற்சிகள் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. என்னை பொறுத்தவரை முயற்சி எடுங்க. பிரார்த்தனைங்கிறது வந்து காலையில் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.